அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி வேர்க்கடலையை வச்சு கடலை பர்பி தாங்க செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இவ்வளோ நாளாக நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்கிட்டு இருக்கோமே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஈஸியாகவே செய்கிற மாதிரி இருக்குங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் வேர்க்கடலையை கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு இதை வறுத்து எடுக்கணுங்க. நான் எடுத்துருக்கக்கூடிய வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை, அதனால் நான் கடாயில் சேர்த்துட்டு நான் நல்லாவே வறுத்து எடுத்துக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் சரி, செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கிட்டிங்கன்னா கடலை மிட்டாய் செய்யும் போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது குறைஞ்சது ஒரு 7லேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா வறுபட்டுருங்க. நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் கைகளில் வச்சு தேய்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய தோல் நல்லாவே பிரிஞ்சு வந்துடும். அதே நேரத்தில் கடலையும் 2ஆக பிரிஞ்சு வந்துடுங்க. பாருங்கள், ரொம்ப அழகாகவே தோலையும் நீக்கியாச்சு. அந்த கடலையும் பார்த்திங்கன்னா நல்லாவே 2ஆக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ அது ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இதுக்கு வெல்லம் காய்ச்சி எடுத்துக்கலாங்க. 1 கப் வேர்க்கடலைக்கு 1 கப் வெல்லம் சரியான அளவில் இருக்கும். அந்த வெல்லத்தை சேர்த்து விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு அதிலே தண்ணீர் சேர்த்துருங்க. இது கொதித்து வந்ததும் இதில் மண் நிறையாவே இருக்குங்க. அதனால் இது கொதித்து வந்ததும் நம்ம இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு. வேறு ஒரு பாத்திரத்தில் இது வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. கடைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த மண்ணோட தான் அப்படியே தான் போட்டு செய்வாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால இது நம்ம வெல்லத்தை தனியாக நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறோம். இந்த கடலை மிட்டாயை பொறுத்த வரைக்கும் பாகுபதம் ரொம்பவே முக்கியங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே அந்த பாகுபதம் நமக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கிண்ணத்தில் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பதம் வர்றதுக்கு நமக்கு ரொம்பவே சீக்கிரமாகவே ரெடி ஆயிருங்க. அதனால் நமக்கு ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த கடலை மிட்டாயை பொறுத்த வரைக்கும் பாகுபதம் ரொம்பவே முக்கியம். இந்த போல் நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு அதை நீல வாக்கில் இது மாதிரி விட்டுட்டு அதை எடுத்து பார்க்கும் போது அந்த பாகு நமக்கு உடையணும். ஒருவேளை உடையலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க. அது உடையாமல் இருந்துச்சுன்னா கடலை மிட்டாய் நம்ம செஞ்சு சாப்பிடும் போது அந்த ஷேப் நமக்கு கிடைக்காது. அதே நேரத்தில் நம்ம சாப்பிடும் போது ஜவ்வு ஜவ்வாகவும் இருக்கும். இது போல் உடஞ்சி வந்தாதாங்க நமக்கு நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். அந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலையை அதில் கொட்டி கிண்டிடுங்க. அடுப்பு இது வரைக்குமே ரொம்ப குறைவான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போது இந்த கடலையை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு ரொம்ப குறைவான தீயிலே இருக்கணும். இதை சேர்த்து கிண்டி விட்டதுக்கப்புறம் எல்லாமே சுழண்டு வந்துடும். எல்லாமே அந்த வெள்ளைப்பாகையெல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் நெய் தடவுனா பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். அதில் ஸ்பூனில் பின்னாடி கொஞ்சமாக நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு இது எல்லாமே சமப்படுத்தி விட்டுடலாம். இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் இல்லைனாலும் சரி, நம்ம ஒரு பிளேட்டில் கூட நம்ம வச்சு செய்யலாங்க. ஆனால் எதில் செஞ்சாலும் நீங்கள் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறுறதுக்குள்ளே நம்ம இதை நம்ம வேற ஒரு இதுக்கு மாற்றிக்கணும். நான் காய் கட் பண்ணுற கட்டையில் நான் இதை நான் மாற்றிக்கிறேங்க. என்ன காரணம்னா, நல்லா ஆறி வந்துருச்சுன்னா நம்ம கட் பண்ண முடியாதுங்க. அதனால் திருப்பிட்டு இது போல் நல்லா தட்டி விட்டுட்டு இது லேசாக ஆட்டி விட்டுட்டு எடுங்க. பொறுமையாக எடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நம்ம பொறுமையாக செஞ்சாலே எல்லாமே கரெக்டாக வந்துடுங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாகவே வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ நம்ம அதை கட் பண்ணிக்கலாங்க. இப்போது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது பார்த்திங்களா, இப்போ ஒரு அளவுக்கு தான் அங்கே ஆறி இருக்குது. அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கட் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாகவே இது கட் பண்ணுறதுக்கு வந்துடும். இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது இன்னுமே நமக்கு நல்லா ஆறலைங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஜவ்வு மாதிரி தான் இருக்கும். இது நல்லா ஆறி வரட்டும். நான் அப்படியே இதை விட்டுற போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இது நல்லா ஆறி வந்துருச்சுங்க. கைகள்லேயும் ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாகவே நம்ம வீட்டிலே கடலை மிட்டாய் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்டோட நீங்கள் ஒரே கப்பில் எல்லாமே அளந்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக இந்த கடலை பருப்பி செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடுங்க. அதே நேரத்தில் பாகுபதமும் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இந்த கடலை பருப்பி செய்கிறது இவ்வளோ ஈஸியானு. அப்புறம் என்னங்க, நாளைக்கே உடனே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.